கன்ஃப்யூஷன்லேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ராணவ் வந்து பவித்ராவ வந்து ஒன் சைடா லவ் பண்ற மாரி அந்த டாஸ்க்ல பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமும் அவர் விடாம வந்து இதையே தான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு. அத அவரு சீரியஸா பண்றாரா அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து லைவ்ல பார்த்திருந்தீங்கன்னா, அவரு ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு ராணவ்ட்ட, "என்ன உனக்கு உண்மையாவே பவித்ராவ புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஐய்யய்யோ! அப்படிலாம் கிடையாது. அவங்க எனக்கு அக்கா மாரி" அப்படின்னுவாரு. எந்த அளவுக்கு கிளியரா சொல்வாருன்னா, "நான் வந்து 96 பார்ன். அவங்க வந்து 95. அதுவும் இல்லாம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்க பொண்ணு வேணாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒரு டாக்டர் அந்த மாரி இருந்தா ஓகே" அப்படின்னு வேற சொல்லுவாரு. ஏன் வேணாம் அப்படின்னு கேட்டா, 2 பேரும் இதே இண்டஸ்ட்ரியில இருக்கப்போ 2 பேருக்குமே வந்து எதுவும் வேலை வராம ஆயிடுச்சுன்னா, அப்போ சோத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டா ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஸோ இதுலருந்தே கிளியரா தெரியுது, அவரு வந்து இத சீரியஸா பண்ணல. ஒரு ஷோக்காக பண்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா இதே மாதிரி தான் பல சீசன்ல ஒரு ஷோக்காக வந்து லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க பண்ணுவாங்க. ஆனா இன்னொருத்தங்க வந்து அதுல சீரியஸ் ஆயிட்டு, அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அது எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வெளிய தெரியணும், ஏன் நம்ம இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு இவரு யோசிச்சு பண்றாரா அப்படின்றது தெரியல. பட் அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நேத்து வந்து அவர் அந்த லைன கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போறப்போ வந்து அவர வந்து ஒரு டாஸ்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா, பவித்ராவோட பேர சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு பொக்கேன்னு ஒண்ணு பண்ணிட்டு வந்து பவித்ரா கிட்ட குடுக்கறது. ரயானோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் சொல்லுவாரு, "நான் அந்த விமென்ஸ் டீம் போயிருந்தேன் தெரியுமா? அப்ப அவங்க எனக்கு சாக்லேட்லாம் எக்ஸ்ட்ராவா குடுத்தாங்க. அந்த சாக்லேட் குடுத்ததெல்லாம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்" அப்படின்னு. இப்ப ரயான் கிளியரா கேட்பாரு, "அவங்க உனக்கு மட்டும் தான் சாக்லேட் குடுத்தாங்களா?" "இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே குடுத்தாங்க" அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் இந்த ஷோல வந்து இந்த மாரி நம்ம பண்றப்போ அது கொஞ்சம் நல்லாருக்கும் தானே! பார்க்குறவங்களுக்கும் நல்லாருக்கும் தானே!" அப்படின்ற மாரி அவர் பேசிட்டு இருக்காரு. வைல்ட் கார்டா ஷோக்கு வரதுக்கு முன்னாடி ராணுவ பிக் பாஸ் பார்த்துருப்பாரு இல்லையா? அப்ப வந்து ஒரு வாட்டி இந்த கேர்ல்ஸ் டீம்லாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன மாரி பையன் வந்து பிடிக்கும் அப்படின்னு. அப்ப பவித்ரா சொல்லிருவாங்க, "எனக்கு டாலா இந்த மாரி தாடிலாம் வச்சுட்டு ஒரு பையன் வேணும்னு." ஸோ அத வேற இவரோடயே கம்பேர் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்படி சொன்னாங்களா, அத நான் கேட்டேன் அப்படின்ட்டு. பவித்ரா பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. ராணவ வந்து பிளான் பண்ணி இந்த ஷோக்காக தான் பண்றாருன்றது எனக்கு ஷூரா தெரியுது. பட் இது எங்கேயுமே வந்து கன்ஃப்யூஷன்ல போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்க வந்து அதே மாரி அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து லவ் கன்டென்ட் மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தர்ஷிகா என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கப்புறம் உண்மையாவே அந்த மாரி தோண ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக்லின் கிட்டயும், பவித்ரா கிட்டயும்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. இத நம்ம ஜாக் பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு விஷால்ட்ட வந்து கேட்டுருவாங்க. "உனக்கு ஏதாவது அந்த மாரி தோணுதா? தோணுச்சுன்னா சொல்லு" அப்படின்ட்டு. ஸோ இது ரிலேட்டடா விஷால் நேரா தர்ஷிகாவ கூப்ட்டு, "எதா இருந்தாலும் நம்ம வெளிய போய் பார்த்துக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இது தேவையில்ல. நான் வந்து உன் ஃபீலிங்ஸ வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப கிளியரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஜாக் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. நான் அவங்கள வந்து ஒரு 3 பெர்சனா தான் பார்க்குறேன். அவங்க வந்து எனக்கு கேட்குறப்போ எனக்கு ஒரு மாரியா இருக்கு. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ வந்து கேளு. மத்தவங்கலாம் வந்து கேட்காத மாரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் வேற போயிட்டுருக்கு. ஏன்னா, நெறைய சீசன்ல பார்த்தீங்கன்னா, செம்ம பிளேயர்ஸா வந்து கேம ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா மூள குழம்பி கன்ஃப்யூஸ் ஆகி, கேம்ல இருந்து டோட்டலா ட்ராக் மாறி வேற எங்கேயோ போயிருவாங்க. இதே மாரியே நெறைய பேர் பாதியிலேயே நான் வெளில போறேன் அப்டின்லாம் சொன்னவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி ஆயிடக்கூடாது அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். ராஜா, ராணி, மந்திரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு ரெடி பண்றதுக்காக, இவங்க எல்லாரையுமே வந்து நீங்க உங்க பெட்ரூம்குள்ளேயே இருங்க அப்டின்ற மாரி சொல்லிருவாரு. இது லைவ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அப்டி இருக்கும்னு நெனைக்கிறேன். 4 மணி நேரத்துக்கு மேல வந்து கதவுலாம் வந்து அந்த திரைகளோட மூடப்படும் அப்டின்னு சொல்லி பெட்ரூம்குள்ளார போட்டு லாக் பண்ணிட்டாரு. இவங்கலாம் வந்து வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறப்போவே 2, 3 பேர் அப்படி இப்படின்னு பார்க்குறப்போ பயங்கரமா கிளாஷ் ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க. அத்தன பேரையும் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல போட்டு அடைச்சு வைக்கிறப்போ என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்ன்ட்டு. அவங்க ஃபன்னா தான் வந்து சில விஷயங்கள் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா, "தல வலிக்குது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. "நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பாட்டில்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, "இந்தாங்க இந்தாங்கன்றப்போ" நம்ம அருண் சும்மா இல்லாம, "இங்கேருந்தே குடுத்தா எப்படி? கோட்ட தாண்டி போய் அந்த பக்கம் குடுக்கணும்லன்னோனே" இவரு ஒரு ஆர்வத்தில டபால்னு தாண்டி அந்த பக்கம் குதிச்சுருவாரு. இதுவரைக்கும் தான் அந்த ஃபன் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கலவரம் ஆயிருச்சு. மஞ்சரி அங்க தான் உட்காந்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மென்ஸ் டீம்ல இருந்து எப்படி நீங்க விமென்ஸ் டீம்க்கு பெர்மிஷன் கேட்காம அந்த லைன கிராஸ் பண்ணி வருவீங்க? இது வந்து ரூல் பிரேக் தானே! டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராணுவ பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே ஏதோ ஒரு ஆர்கியூமென்ட் நடக்குதுன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஆர்க்யூ பண்ணுவாரு. ஆனா, அதில பாதி விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லாம நெறைய விஷயங்கள் சொல்ற மாரியே எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாரி அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் ஆர்கியூமென்ட் போயிட்டு இருந்தது. "ஏன் நீங்கலாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்ததே இல்லையா? மென்ஸ் டீம்ல யாராவது ஒருத்தர்ட்ட பெர்மிஷன் கேட்டு வரலாமான்னு கேட்டு தான் வருவோம். அப்படியெல்லாம் நாங்க வந்தது கிடையாது. நீ இப்ப பெர்மிஷனே கேட்காம தாண்டி குதிச்சுட்டியே!" அப்படின்றப்போ மாத்தி, மாத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமென்ட் போது. "தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே! ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த டாஸ்க்க குடுத்தேன்." அப்படின்னு சொல்றப்போ, அருண் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு, "அதுக்கு காஃபி போட்டு குடுத்துருக்கலாம்ல." அப்படின்ருவாரு. ஸோ இது வந்து சத்தமா அவங்க காதுல விழுந்துருது. ஸோ அவங்க வந்து எப்படி நான் சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கப்போ, "எதுக்கு இப்படி பண்றீங்க? இட்ஸ் நாட் ஃபன்னி அருண்." அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இவரு கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, "நான் இந்த பக்கம் தீபக்ட்ட சொன்னேன்." அப்படின்னுவாரு. ஆனா இந்த 1 ஹவர் எபிசோட்ல வந்து அவங்க வச்சிருந்த கேமரா ஆங்கிள் படி பார்த்தா,
தீபக் அவரோட ரைட் சைடு உட்கார்ந்திருக்காரு. ஆனா, இவரு லெஃப்ட் சைட் பார்த்து முத்து உட்கார்ந்திருப்பாரு. முத்து கிட்டயும் இல்ல. இவரு காமனா தான் வந்து அந்த கமெண்ட்ட வந்து சொல்றாரு. தீபக் கிட்டன்னு போய் காதுல சொன்னேன் அப்டின்னுவாரு. ஆனா, அந்த மாதிரி அவரு காதுல சொன்ன மாரி இல்ல. அவரு ஓப்பனாவே தான் அதுக்கு காஃபி போட்டு குடுத்துரலாம்ல அப்டின்ற மாரி சொல்லுவாரு. இவரு வந்து ஓகே சாரி அப்டின்ருவாரு. தேங்க் யூ அப்டின்னுவாங்க. இப்ப திரும்ப அந்த பக்கம் ராணுவோட சண்ட போட்டு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறமா, சும்மா ஒரு எல்லாம் ஃபன்னா போயிட்டு இருந்தப்போ நான் ஃபன்னா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணேன். அதுக்கு நீங்க வார்னிங் குடுக்குற அளவுக்கு நீங்க வாய்ஸ ரெய்ஸ் பண்ணி கத்தியிருக்க வேணாம் அப்டின்னுவாரு. ஐயோ! நான் வாய்ஸ ரைஸ் பண்ணிலாம் கத்தல அருண் சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, நான் யூசுவலா உங்ககிட்ட சொல்வேன் தெரியுமா? நீங்க மார்க் பண்ணீங்கன்னா, அப்படின்னு அந்த வார்த்தைய கேட்டோனயே தலவாணிய தூக்கி அடிச்சுட்டு வேகமா டென்ஷன் ஆயி வந்துட்டு, நீங்க சும்மா சும்மா என்ன பார்த்து இந்த மாரி மார்க், டிஸ்மிஸ்ஸிவ் அப்படின்ற வேர்ட யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க அப்படி சொல்றது எனக்கு ட்ரிகர் ஆவுது. இனிமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ருவாரு. ஆக்சுவலா மஞ்சரி என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, நான் ஒரு வாட்டியும் உங்கள பார்த்து சொல்லுவேன் தெரியுமா? நீங்க மார்க் பண்றீங்கன்ட்டு. ஸோ அது இந்த மாரியான ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆயி கத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, நம்ம முத்து வேற வந்து கொஞ்சம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசிருவாரு. ஒருத்தங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கப்போ, காமெடியா கமெண்ட் பாஸ் பண்ணா கோவம் வரதான் செய்யும் அப்படின்ருவாரு. இதுக்கப்புறமா நம்ம மென்ஸ் டீம் உள்ளார போயிருவாங்க. அதுல வந்து விஷாலு, தீபக்கு, ராணவ், அருண் எல்லாரும் இருக்கப்போ, தீபக்குக்கு ஒரே டவுட் வரும். அது என்னது அது மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றது? மஞ்சரி என்ன உன் குளோஸ் ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ உள்ள கூப்பிட்டு வச்சு இவரு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. எத்தன வருஷமா உங்களுக்கு மஞ்சரிய தெரியும்? மஞ்சரி என்ன உங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்டா? எனக்கு தீபக், விஷால், அருண்லாம் எப்படியோ அதே மாரி தான் மஞ்சரி. அவங்களுமே எனக்கு வந்து இங்க ஒரு கண்டஸ்டன்ட் அவ்வளோதான். இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்றதுலாம் நான் பண்ண மாட்டேன். ஒருத்தவங்க பண்றது தப்புனா தப்புன்னு நிப்பேன். சரின்னா சரின்னு நிப்பேன். அவ்வளோதான் அப்படின்னுவாரு. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் வந்து அந்த அளவுக்கு நல்லா போற மாரியே எனக்கு ஃபீல் ஆகல. மத்தவங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரியல. நானும் சரி 20 டேஸ் தானே ஆகுது, 30 டேஸ் 40 டேஸ் தானே ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சு. மாரி நல்லா போற ஒரு ஃபீலிங்கே வரல எனக்கு அந்த பிக் பாஸ்க்கு. சரி அதனால தான் நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ இந்த லவ் கன்டென்ட் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ராணுவ வந்து ஷோக்காக பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் அப்படி பண்றது சரியா? தப்பா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஷால், தர்ஷிகா ஸோ அவங்க இத எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸ்ல நடந்தா நம்ம அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.